சிம்ம ராசிக்காரர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகார பதவியில இருப்பாங்க. சிம்ம ஆமா சார். ராசிக்காரர் அதிகார பதவியில இருப்பாங்க. அதிகார பதவியில இருக்காங்க. நான் தான் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. பல இடத்துல வந்து கோவப்படுவாங்க. கோவப்படுவாங்க தேவையில்லாம. அப்படி அது மாதிரிலாம் இருப்பாங்க. ஆளுமையா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாரு, சனி பகவான் அங்க தான் அடிப்பாரு டங்குன்னு. அதிகார பதவியை காலி பண்ணி விட்டுருவாரு. அப்ப அதிகார பதவியை காலி பண்ணிட்டா நான் என்ன சொல்லணும்னா, நானா இருந்தாலும் சரிதான், நீங்களா இருந்தாலும் சரிதான். ஒரு வண்டி நீங்க கார் ஓட்டிட்டே போறீங்க. கார் பள்ளத்துல மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? ஆள கூப்பிட்டு அதுல நான் அதிகாரம்னு சொல்லி நீங்க நீங்க என்னதான் வந்து ஆக்சிலேட்டர் குடுத்துட்டே இருந்தாலும், அந்த இடத்துல பள்ளத்துல வண்டி என்ன பண்ணும்? ரோலிங் ஆயிட்டே இருக்கும். அப்ப இறங்கி போகணும். அதுக்கு பேரு இறங்கி போறது. இறங்கி போய் 4 பேர கூப்பிட்டு வந்து அத தூக்கி வெளிய விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போ முடியும். அதே மாரி இந்த ஆண்டு உங்க அதிகாரத்துல இருந்து கீழ இறங்கி வாங்க. அந்த அதிகார தோரணைய விட்டுருங்க. பணிஞ்சு போங்க. விட்டு குடுத்து போங்க. அவன் அப்படி சொன்னா போறான். அடுத்த ஆண்டு நம்ம நல்லா இருக்கும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு போங்க. சரியா போகும். இங்க வந்து முக்கியமா பணிதல். அதுதான் முக்கியம். சோ எதுனாலுமே பொறுமையா ஆமா. பணிஞ்சு இறங்கி பேசணும். இறங்கி பேசினாலே நல்லா இருக்கும். அப்படி பேசினா அதிகாரத்துல பேசுனீங்கன்னா மாட்டிப்பீங்க. எந்த இடத்துல கோவத்தையோ மூஞ்சிய மாத்தியோ பேசக்கூடாது. ரொம்ப அப்படி இறங்கி பேசுனீங்கன்னா சிக்கல்ல மாட்டிப்பீங்க. சிறப்பு.